நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கின்றீர்கள். இதுதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அழகாக தெளிவாக வசனத்தில் போதிக்கின்றார். என்னோடு கூட எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பி கொண்டீர்கள் என்றால், அந்த 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் இதே சத்தியத்தை மிக அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். வாசிங்களே, இந்த 8வது முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் சொல்றாரு, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்புறம் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கின்றீர்கள். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் நம்மளுடைய வேதாந்தத்தில் கோடிடுவது நல்லதுங்க. ஏன்னா இது நம்மளுடைய கடந்த காலத்தை குறித்தும் நம்மளுடைய நிகழ்காலத்தை குறித்தும் பேசக்கூடிய வசனமாக இருக்கிறது. அவனுடைய வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் கடந்த நாட்களில் நீங்கள் என்னவா இருந்தீங்க? அந்தகாரமாக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாய் இருக்கின்றீர்கள் என்று தேவ வார்த்தை உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகின்றது. ஒரு ஆமென் சொல்லலாமா? இதுவரைக்கும் நீங்கள் வெறும் இருளில் மாத்திரம் வாழ்ந்து கொண்டில்ல, நீங்கள் இருளாய் இருந்தீங்கன்னு ஆண்டோட வார்த்தை சொல்லுது. கோவிச்சுக்கிறாதீங்க, ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க வெறும் இருளில் மாத்திரம் வாழல, என்னவா இருந்தீங்க? இருளாவே இருந்தீங்க. ஆனால் எப்போ இயேசு வந்தாரோ அப்பொழுது உங்களுக்குள் தெய்வீக வெளிச்சம் வந்த பொழுது நீங்கள் வெளிச்சமாய் மாறினீங்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் இயேசுவை சந்தித்ததற்கு முன்பதாகவும் இயேசுவை சந்தித்ததற்கு பின்பதாகவும் ஒரு மிக பெரிய ஒரு மாற்றத்தின் நாள் இருப்பது அவசியங்க. இதுதான் தேவ பிள்ளைகளுடைய சாட்சி. நான் இயேசுவை அறிவதற்கு முன்பதாக நான் இப்படிப்பட்ட ஒரு கேடு நிறைந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் இதெல்லாம் இருள் நிறைந்த காரியமா இருந்தது. ஆனா இயேசுவை சந்தித்த நாளிலிருந்து எனக்குள் உள்ளான ஒரு மாற்றத்தை இயேசு ஏற்படுத்தினார். நான் பழைய மனிதனாய் இல்லை, நான் ஒரு புதிய சிருஷ்டிப்பாய் மாறி, நான் பேசின விதம் மாறிடுச்சுங்க, நான் சிந்திச்ச விதம் மாறிடுச்சு, நான் மற்றவரோடு கூட நான் கலந்துரையாடுவதும் மாறிடுச்சு. நான் முற்றிலும் ஒரு புதிய சிருஷ்டிப்பாக நான் மாறினேன் என்று தேவ பிள்ளைகள் சாட்சி பகிர்ந்து கொள்வது அவசியம்.